அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. இந்த உலகத்துல உழைப்பால் உழைச்சவங்க உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கேற்ற பலன் யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. அதுக்கு மெயின் காரணம் கடவுளுடைய அனுகிரகங்கள் இருந்தால் மட்டுமே உழைப்பால் உயர்ந்திருக்க அந்த மரியாதை எல்லாமே கிடைக்கும். எந்த ஒரு பலனும் இல்லாம எவன் உழைச்சி மேல முன்னுக்கு வரானோ கடவுளோட ஆசீர்வாதத்துல முன்னுக்கு வரானோ அதுக்கேற்ற பலன் என்னைக்குமே உண்டுங்க. இதுக்கு எல்லாமே சொந்தக்காரன் ஐயப்பன் தாங்க. ஏன்னா இன்னுமே இருக்கு, இன்னும் அங்க எடுத்து வைக்க முடியலனால இதுல கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கான் பகவானுடைய இதுவால. ஏன்னா இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் அவன் தான். உழைப்பால் உயர்ந்ததற்கு கிடைத்த மரியாதை. நான் முதல்ல மிஸ்டர் சென்னை வின் பண்ணும் போது கிடைச்ச முதல் பரிசு இதுதான் எனக்கு. மிஸ்டர் சென்னை 7th பிளேஸ் நான் வின் பண்ணேன். 7 தடவை தோற்று 8வது தடவை எனக்கு மிஸ்டர் சென்னை கிடைச்சிது. இப்போ பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடுறாங்க. அப்போ இருந்து ஒரே அசோசியேஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பல அசோசியேஷன் இருக்குது, எல்லாமே ஈஸியாக வின் பண்ணிடலாம். அப்போ வின் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 55 கிலோ வெயிட் ஏறினா 55 கிலோ ஏறி நிற்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 50 பேர் 60 பேர் ஏறி நிற்பாங்க. அதில் 10வது ஒரு பிளேஸ்மெண்ட் நம்ம கிடைக்காதான்னு ஏங்குவோம். ஆனால் அப்பெல்லாம் ஏங்கிய காலத்தில் நின்று 7 தடவை தோற்று நம்ம ஜெயிச்சு அவங்க மனக்கொண்டு ஜெயிச்ச ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச முதல் பரிசு இதுதான். இதுதான் என்னுடைய ஆனந்த கண்ணீரை தொடச்ச முதல் பரிசு. அதுக்கு என்னுடைய உழைப்புக்கு முக்கியத்துவமாக இருந்து என் கடவுள் மட்டும்தான் சொல்லணும். மனசில் தைரியத்தை கொடுத்து என்னை எல்லாத்துக்குமே சொந்தக்காரனாக கண்டு இறைவன் மட்டும்தான். அப்புறம் மிஸ்டர் சென்னை வின் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பண்ணேன். அப்புறம் சில்வர் பண்ணேன், கோல்டு பண்ணேன். எல்லாமே இறைவனோட அருள் கொடுத்தது. இது எல்லாமே இறைவனோட அருளால் கிடைச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைனராக 25 வருஷம் என்னுடைய மாலை மரியாதையோட பகவான் பண்ண வச்சார். நான் ஜிம்மு ஃபீல்டுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷமாக எல்லாருக்கும் ட்ரைனிங் பண்ணிடுறேன். ஒரு ஜிம்மு மாஸ்டராக இருந்து அது கொடுத்த மரியாதை பகவான் எனக்கு கொடுத்தார். இந்த ரெண்டுமே இறைவன் கொடுத்தது. 25 வருஷம் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் இறைவன் கொடுத்தது. ஆனா இறைவனோட அருள் இல்லாம எதையுமே நீ சாதிக்க முடியாது. அவன் கருணை இல்லாம எதையுமே நீங்க வாழ முடியாது. ஏன்னா இறைவனோட அருள் இருந்தா மட்டும்தான் நீங்க என்னதான் உழைச்சா விட கடவுள் வரணும். ஆனா இதெல்லாம் எனக்கு பெருசா இல்லை. ஆனா 3வது அடுத்த ஒரு உயர்வுக்கு கொண்டு வர பாருங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படி, இது 2வது படி. 3வது படியை பகவான் சேவை செய்ய அர்ப்பணிக்கிறான். தாம் பிள்ளைய சேவை செய்ய அர்ப்பணித்து எந்த ஒரு பலனும் இல்லாம அதுக்கேற்ற ஒரு மரியாதையை கொடுக்குறாரு பாருங்க. அன்னதான பிரபு ஒரு ஆன்மீக சேவகர் என்ற விருதை கொடுத்து அவருடைய படத்தோட நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரு பாருங்க. இதுக்கு மேல இறைவனோட அருள் என்னங்க வேணும் பாருங்க. ஸ்ரீ கண்கணித ஐயப்பா சேவா ட்ரஸ்ட் அன்னதான பிரபுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பகவான். இதுக்கு எல்லாருக்குமே சொந்தக்காரன் ஐயப்பன் தாங்க. இது எல்லாத்தோட முக்கியமான விருது தாங்க எனக்கு. ஏன்னா சொல்லுங்கன்னா உழைப்பால் உயர்ந்த அந்த விருது சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. அதையும் பகவான் அருளோட எனக்கு கிடைச்சிருக்க பாருங்க. எல்லாமே இறைவன் அருள் இருந்தால் நீங்க எதை வேணாலும் சாதிக்கலாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கடவுளை உண்மையா நேசிங்க, உண்மையா வணங்குங்க. யாருக்கு எந்த தீங்கும் நினைக்காத, நல்லதையே நினைங்க, நல்லதையே நடக்கும். எந்த ஒரு பலனும் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயமே செய்யாதீங்க. அது சாப்பாடு ஆகட்டும், அது நீங்க அன்னதானம் ஆகட்டும், ஒரு குடும்பத்துக்கு எது பண்றதாகட்டும், எதையுமே நீங்க எதிர்பார்த்து எதிர்பாராம செய்யுங்க. அதுக்கேற்ற பலன் இறைவன் உங்கள் இடத்தில் கொடுப்பான். இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரன் என் ஐயப்பன் ஒருவன் மட்டுமே. சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே